உங்கள் சுசை. இடம் ஆரோக்கிய வெண்பன்றி பண்ணை, கொம்மேடு. இந்த வீடியோ நம்ம எதுக்கு போட்டிருக்கோன்னா, நமது பண்ணையில் ஒரு பன்னி இப்போது 5 குட்டி போட்டுச்சு. அதில் ஒரு குட்டி இறந்துச்சு, அதே சாப்பிட்டுச்சு. ஸோ இந்த 4 குட்டியை நல்லா பார்த்துக்குதா அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ஆல்ரெடி போட்டிருந்தேன். இந்த 4 குட்டி நல்லா ஆச்சு நம்மளுக்கு, இல்லைனா இதுவும் நம்மளுக்கு இல்லைன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ இது 4 குட்டிக்கும் இந்த தாய் பண்ணி எவ்வளோ அழகாக பால் கொடுக்குது பாருங்களேன். மோஸ்ட்லி ஒரு சில தாய் பண்ணிங்க அப்படியே நிமிர்ந்து படுத்துக்கும். அந்த மடியெலாம் கீழே தரையில் போயிடும், உடம்பு மட்டும் மேலே இருக்கும். இது அழகாக சைடில் படுத்துருக்கிறதுனால பன்றி குட்டிகளுக்கு பால் குடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. இந்த பார்த்திங்கன்னா மடியிலேயே இந்த 2 மடி பாருங்கள், சும்மா பட்டன் மாதிரி இருக்குது. ஸோ இதிலலாம் பால் வராது. அதெல்லாம் பால் வரலனாக்கா அது வேஸ்ட்டு. இப்போ ஒரு வேளை இது வேறு ஒரு 4 குட்டி போட்டாலும் பரவாயில்ல, 8 குட்டி போட்டுருந்துச்சுனாக்கா இதுக்கு மடியே இல்லை. அந்த நேரத்தில் என்ன பண்ணும், தாய் பண்ணியால் பால் கொடுக்க முடியலன்னா அது குட்டியை சாப்பிடும். இந்த மடியை பாருங்கள், இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ அதனால் இந்த குட்டி அதில் பால் குடிக்குது. இதுமாதிரி கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் குட்டி பால் குடிச்சு அது தேற்ற முடியும். ஒருவேளை அந்த பண்ணி 8 குட்டி போட்டிருந்து 4 குட்டி பால் கொடுக்க முடியுது, 4 குட்டி பால் கொடுக்கறதுக்கு இடம் இல்லை, பால் கொடுக்க முடியல அப்படின்னு தெரிஞ்சாக்கா, இந்த மடி பாருங்கள் நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்குது. பால் கொடுக்க முடியலன்னு தெரிஞ்சாக்கா இந்த பண்ணி தாய் பண்ணி என்ன பண்ணுவாங்களாம், ஒரு குட்டியாக சாப்பிடும். அதால் எத்தனை குட்டி பால் கொடுக்க முடியுதுன்னு அது தெரியும். இப்போ 5 குட்டி இருந்துச்சு, 4 பேர் தான் பால் கொடுக்க முடியும்னு அதனுடைய கெப்பாசிட்டி தெரிஞ்சுன்னா அது ஒரு குட்டியை சாப்பிட்டு மீதி 4 தான் வச்சுருக்கோம். ஸோ இது கொஞ்சம் கொடூரமான விலங்கு தான் போல். ஏன்னு அப்படி சொல்கிறேன்னாக்கா, அது போட்ட குட்டியே அதுவே சாப்பிட்டுடுது. அதால் பராமரிக்க முடியலன்னு தெரிஞ்சால் சாப்பிட்டுது, இல்லை பசி அதிகமாகி வலி அதிகமாகிட்டாக்கா சாப்பிட்டுதான் நான் தெரியல. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இது கொஞ்சம் டேஞ்சரஸான குட்டிங்க தான். நன்றி, வணக்கம்.